மதுரைனாலே ஞாபகத்துக்கு வர்றது சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டில் ஃபேமஸானது பரோட்டா தான். அப்படியே இந்த பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற மதுரை ஸ்பெஷலான பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சால்னாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கோங்க. 5 முந்திரி பருப்பு, ஒரு 4-5 பீஸ் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர்ல மாற வர இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறொரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சோம்பும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயமாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நறுமணத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கறியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கறி பார்த்திங்கன்னா எலும்பும் கொஞ்சம் சதையும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சால்னாக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா மசாலாவில் கிளறி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போது சால்னா நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த கறியும் வேகணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா சால்னா கொதிச்சாதான் அதுக்குள்ளே டேஸ்ட், அந்த எலும்பில் உள்ள சாரெல்லாம் இறங்கினாதான் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் பக்காவாக இருக்கும். மதுரை சால்னா இப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பரோட்டாவில் அப்படி சால்னா ஊற்றி அப்படியே ஊற வச்சு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.